கொஞ்ச நாள் தாண்டி இங்கிலீஷ் சண்டே ஸ்கூலுக்கு போறவங்க தான் கெத்து, மற்றவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் பயமா இருக்குது. ஏன்னா ஜனங்களுடைய மென்டாலிட்டி அவ்வளவு மாறிடுச்சு, அவ்வளோ வேதத்தை விட்டு புறம்பான்னு. அப்ப அதான் சொல்றேனே, கீழே உட்கார்றது கூட நிறைய பேர் ஏன் உட்கார்றது இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் உட்காரல, அவன்லாம் மேல உட்காருவான், நான்லாம் கீழே உட்காரணுமா? அதுக்காக நிறைய பேர் உங்களுக்கு கீழே உட்காரணும்னு நினைச்சா யாருடைய இதுவும் இல்லாம நான் போய் கீழே உட்கார்றேன், நான் மேல உட்காரணும்னு நினைச்சா யாருடைய இதுவும் இல்லாம, இந்த மாதிரி உங்க மனநிலைமைய என்னைக்கு நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகள். அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, என் வாழ்க்கைய கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், என் வாழ்க்கையை நான் வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. சாட்சியாய் வாழக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, யாருக்காகவும் வாழாம, எந்த மனுஷனுக்காகவும் வாழாம, ஆண்டவரே நல்ல முழு பலத்தோடு உங்களுக்காக, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த உன்னதமான இந்த வாழ்க்கையை, நீங்க கொடுத்த இந்த உன்னதமான இந்த ஆசீர்வாதத்தை மற்ற யாருக்காகவும் வாழாம, தகப்பனே எனக்காக வாழ்வதற்கு, நீங்க கொடுத்த வாழ்க்கையை உன்னதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் தாருங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே. முழு பலத்தோடு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். சிஸ்டர், மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 மற்றவர்கள் தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டுருவேனோ, அவங்க முன்னாடி ஒன்னும் இல்லாதவளோ, அவங்க முன்னாடி நான் ஒன்னும் இல்லாதவனோ, இப்படி நினைச்சு நினைச்சு உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துக்கத்தோட வாழ்றதற்கு ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். உன் சரீரம் அப்படி இருக்கிறத குறித்து நீ பயப்பட வேண்டாம், உன் சூழ்நிலை அப்படி இருக்கிறத குறித்து பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரிய தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்குள்ளே இருக்கிறேனே. இதை விட வேற என்ன மேலானது வேணும்? இதை விட மேலானது ஒண்ணுமே வேண்டாம். ஹல்லேலூயா.